அதிரடி திருப்பங்களுடன் பாக்கியலட்சுமி சீரியல். இங்க கோபிக்கும் ராதிகாக்கும் ட்ரோல்ஸ் கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இங்க ஃபங்க்ஷன்ல பாக்கியா வந்துட்டு ராதிகா கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. ராதிகா, நீங்க ஒன்னுக்கு 2 முறை யோசிச்சுட்டீங்களா? நீங்க கோபிய ட்ரோல்ஸ் பண்ண போறீங்களா? அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இங்க பாக்கியா வந்துட்டு ராதிகா கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க ராதிகா, ஆமா பாக்கியா, நாளைக்கு தான் கோர்ட்ல திரும்ப வர சொல்லியிருக்காங்க. திரும்பவும் நாளைக்கு போயிட்டு கோபியை நாளைக்கு ட்ரோல்ஸ் பண்ண போறது உறுதிதான். நான் இந்த முடிவை யோசிச்சுதான் எடுத்திருக்கேன். அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இங்க ராதிகா பாக்கியா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க பாக்கியாவும், சரி ராதிகா, நீங்களும் மயுவும் நல்லா இருந்தா அதுவே எனக்கு போதும். நீங்க எடுத்த முடிவு சரின்னு உங்களுக்கு பட்டா நீங்க பண்ணுங்க. கண்டிப்பா கோபி ட்ரோல்ஸ் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இங்க பாக்கியா சொல்லுறாங்க. அப்பதான் இங்க ராதிகாவும் உடனே இங்க பாக்கியாவை பார்த்து கேட்டுட்டு இருக்காங்க. நீங்க எதுக்கு பாக்கியா கோபியுடன் திரும்பவும் சேர்ந்து வரணும்னு நினைக்கல? அது மட்டும் இல்லாம நீங்க தனியாவே இருந்து கஷ்டப்பட்டீங்க அவ்வளவு நாளு. அப்ப கூட வந்துட்டு கோபியோட சேர்ந்து வரணும்னு நினைக்கல. ஏன் அதெல்லாம்? அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இங்க ராதிகா பாக்கியா கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க பாக்கியா, கோபி எனக்கே தெரியாம என்னை ஏமாத்திதான் ட்ரோல்ஸ் பண்ணாரு. அவர் ட்ரோல்ஸ் பண்ண போறாரு அப்படிங்கறது எனக்கே தெரியாம இருந்தது. அதுக்கப்புறம்தான் எனக்கே தெரிஞ்சது அவர் என்னை ட்ரோல்ஸ் பண்ண போறாரு அப்படின்னு. அதுக்கப்புறம் பிடிக்காத வாழ்க்கையில நான் எப்படி அவர் கூட இருக்க முடியும்? அதுக்குதான் நான் திரும்பியும் அவர் கூட சேர்ந்து வர நினைக்கலை ராதிகா. அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இங்க பாக்கியா ராதிகா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. போதுதான் இங்க பாக்கியா ஈஸ்வரி பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. அத்த கூட எவ்வளவு வாட்டி கோபியுடன் என்னை சேர்த்துன்னு நினைச்சாங்க. இப்ப வரைக்கும் கோபியுடன் நான் சேருவேன்னு சொல்லி அத்த நினைச்சுட்டு இருக்காங்க. ஆனா அவங்க நினைச்ச மாதிரி நடக்க போறது கிடையாது. இது என்னோட வாழ்க்கை. நான் எடுத்த முடிவுதான் சரி ராதிகா. அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இங்க பாக்கியா சொல்லிட்டு அதுக்கப்புறம் ராதிகாவை பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. நீங்களும் கோபியை ட்ரோல்ஸ் பண்ண போறதா சொல்றீங்க. நீங்க எடுத்த முடிவு உங்களுக்கு சரின்னு பட்டுச்சுன்னா நீங்க கோபியை ட்ரோல்ஸ் பண்ணிட்டு மயு மட்டும் நல்லபடியா பார்த்துக்கோங்க. அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இங்க பாக்கியா ராதிகா கிட்ட சொல்லுறாங்க. அதுக்கப்புறம் இங்க ராதிகா, சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து எல்லாருமே கிளம்பி போயிடுறாங்க. அப்பதான் இங்க ராதிகா பாக்கியா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. பாக்கியா, நீங்களும் நாளைக்கு கோர்ட்டுக்கு வரணும். நாளைக்கு கோர்ட்டுக்கு வந்துட்டு நீங்களும் என் கூட இருக்கணும். நான் கோபியை ட்ரோல்ஸ் பண்ணிட்டு கடைசியா அவங்களை பார்த்து இந்த ஊரை விட்டு கிளம்பிடுவேன். அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இங்க ராதிகா சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம்தான் இங்க பாக்கியா, சரி ராதிகா, நான் கண்டிப்பா நாளைக்கு கோர்ட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து எல்லாருமே கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம்தான் மறுநாள் காலையில இங்க கோபி கோர்ட்டுக்கு கிளம்பிட்டு இருக்காரு. கோர்ட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கும்போதுதான் இங்க கோபி ரொம்பவே கஷ்டப்பட்டு நினைச்சுட்டு இருக்காரு. ராதிகா நம்மள ட்ரோல்ஸ் பண்ண போறா. கண்டிப்பா இன்னைக்கு கோர்ட்ல நமக்கு ட்ரோல்ஸ் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் ராதிகா யாரோ நம்ம யாரோ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுமே. இதுக்கு அப்புறம் ராதிகாவை பார்க்க கூட முடியாதா? அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நினைச்சுக்கிட்டே வந்துட்டு இங்க கோபி மனசுல கஷ்டப்பட்டுட்டு அங்க கோர்ட்டுக்கு வந்து கிளம்பிட்டு இருக்காரு. அப்பதான் இங்க ஈஸ்வரி வந்துட்டு கோபியை பார்க்குறாங்க. கோபியை பார்த்துட்டு இங்க ஈஸ்வரி கேட்டுட்டு இருக்காங்க. என்னப்பா கோபி, ஒரு மாதிரி இருக்க, என்னாச்சு உனக்கு? அந்த ராதிகாவை ட்ரோல்ஸ் பண்ணதுதானே போற? அவளை ட்ரோல்ஸ் பண்ண போறது நல்ல விஷயம் தான்பா. இதுக்கெல்லாம் போயிட்டு எதுக்குப்பா கோபி கவலைப்பட்டுட்டு இருக்க? அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இங்க ஈஸ்வரி வந்துட்டு கோபியிடம் கேட்டுட்டு இருக்காங்க. அங்க கோபி கோர்ட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கும்போது அப்பதான் இங்க கோபி வந்துட்டு, இல்லம்மா ராதிகா, என்னை விட்டு முழுசா போக போறோமா? இன்னைக்கு கண்டிப்பா கோர்ட்ல ட்ரோல்ஸ் கொடுத்துருவாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலம்மா. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு.
நான் கோர்ட்டுக்கு கிளம்பி போறேன்மா. கிளம்பி போயிட்டு அங்க ராதிகாவை பார்த்து பேசுறேன்மா. ராதிகாவை பார்த்து பேசிட்டு ராதிகா ஆசைப்பட்ட மாதிரி ராதிகாவுக்கு ப்ரோஸ் கொடுத்துட்டு நானும் வந்துறேன்மா. அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இங்க கோபி ஈஸ்வரியிடம் சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்காரு. அப்பதான் இங்க ஈஸ்வரி வந்துட்டு, கோபி பாக்கியா வந்துட்டு அங்கதான்பா காலையிலேயே கிளம்பி போயிருக்கா கோர்ட்டுக்கு. நீ வேணா கிளம்பி போயிட்டு பாக்கியா கூட இருப்பா. நீங்க 2 பேரும் சேர்ந்துட்டு அந்த ராதிகாவை ட்ரோஸ் பண்ணிட்டு கிளம்பி வந்துருங்க வீட்டுக்கு. அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இங்க ஈஸ்வரி பாக்கியா கோர்ட்டுக்கு கிளம்பி போன விஷயத்தை இங்க கோபியிடம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க கோபி வந்துட்டு, சரிம்மா நான் முதல்ல கிளம்பி அங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வீட்ல இருந்து கிளம்பிட்டு கோபி கோர்ட்டுக்கு போயிட்டு இருக்காரு. அப்பதான் அங்க கோர்ட்ல ராதிகாவும் பாக்கியாவும் பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துலதான் இங்க கோபி வந்துட்டு கோர்ட்டுக்கு வந்துறாரு. இங்க கோர்ட்டுக்கு வந்த உடனே கோபி ராதிகாவும் பாக்கியாவும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கறதை பார்த்துறாரு. அப்பதான் இங்க கோபி உடனே ராதிகா கிட்ட போயிட்டு, ராதிகா இன்னைக்கு கோர்ட்ல நம்ம 2 பேருக்கும் எப்படியோ ட்ரோஸ் கொடுத்துருவாங்க. இந்த முடிவுல நீ சரியாதான் இருக்கியா? நம்ம ட்ரோஸ் பண்ணிதான் ஆக்கணுமா? அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இங்க திரும்பவும் கோபி ராதிகாவை பார்த்துட்டு கேட்டுட்டு இருக்காரு. அப்பதான் இங்க பாக்கியா இதெல்லாம் பார்த்துட்டு இருந்துட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க ராதிகா வந்துட்டு கோபியை பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க, இங்க பாருங்க கோபி, நான் எடுத்த முடிவுல நான் சரியா இருக்கேன். நான் எடுத்த முடிவுதான் சரின்னு எனக்கும் தோணுது. உங்களோட வாழ்க்கையையும் பத்தி யோசிச்சுதான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். நீங்க தனியா உங்க குடும்பத்தோட இருக்கறதுதான் கோபி உங்களுக்கு நல்லது. அதுதான் எனக்கும் சரின்னு பட்டுச்சு. அதனாலதான் நானே வந்துட்டு இந்த முடிவை எடுத்தேன். இது எனக்காக எடுத்ததை விட உங்களுக்காகத்தான் கோபி உங்களை ட்ரோஸ் பண்ணேன். அப்படின்னு முடிவு எடுத்து உங்க சந்தோஷத்துக்காகத்தான் நான் இப்படி எல்லாம் பண்ணேன். அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இங்க ராதிகா கோபியை பார்த்து சொல்லிட்டு இருக்கா. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இங்க கோபி கோர்ட்டுக்குள் ராதிகாவை பார்த்த மாதிரி கண் கலக்கிட்டே நின்னுட்டு இருக்காரு. அப்பதான் இங்க பாக்கியா வந்துட்டு கோபியை பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க, இங்க பாருங்க கோபி, ராதிகா எடுத்த முடிவு அவங்களுக்கு சரின்னு படுது. அவங்களுக்கு சரின்னு படுறப்போ அவங்க அதை பண்ணிதான் ஆவாங்க. அதனால ராதிகா எடுத்த முடிவு சரின்னு உங்களுக்கு பட்டுச்சுன்னா நீங்களும் வந்துட்டு அதையே பண்ணுங்க. அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இங்க கோபியை பார்த்த உடனே பாக்கியா சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம்தான் இங்க கோபி, என்னால ராதிகாவை விட்டும் மயுவையும் விட்டும் இருக்க முடியுமா தெரியல. எனக்கு இதெல்லாம் நடக்கும்னு யோசிக்க கூட இல்லை. இப்ப இன்னைக்கு வந்துட்டு நான் ராதிகாவை ட்ரோஸ் பண்ண போறேன். ராதிகாவும் வந்துட்டு என்னை ட்ரோஸ் பண்ண போறா. இப்படிதான் நடக்கும்னு கூட நான் யோசிச்சு கூட பார்க்கல. ஆனா அப்படி நடக்குறதை அப்படிங்கிற மாதிரி மனசுல ஏதோ ஒரு பாரத்தோடு நின்று யோசிக்கிறாரு. அப்பதான் இங்க கோபி வந்துட்டு சொன்ன உடனே இதை கேட்ட உடனே இங்க ராதிகாக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுது. இந்த பக்கம் பாக்கியா வந்துட்டு ரொம்ப அதிர்ச்சியா பார்த்துட்டு இருக்காங்க. என்ன கோபி இப்படி சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி நினைச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க ராதிகாக்கும் வந்துட்டு ஒண்ணுமே புரியாம இங்க கோபியை பார்த்துட்டு இருக்காங்க. கோபின்னு அப்படியே சொல்லிட்டாரு. இதுக்கு அப்புறம் நம்ம கோபியை எப்படி ட்ரோஸ் பண்ண போறோம்? திரும்பவும் நம்ம ட்ரோஸ் பத்திரத்தை அப்ளை பண்ணோம் அப்படின்னா அது ரொம்ப நாள் ஆயிடுமே. அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு மாதிரி கோவத்திலேயே வந்துட்டு இங்க ராதிகா கோபியை பார்த்துட்டு நின்னுட்டு இருக்காங்க அதிர்ச்சியில. அதுக்கப்புறம் இங்க கோபி வந்துட்டு ராதிகாவை பார்த்த மாதிரி கண் கலங்கிட்டே நின்னுட்டு இருக்காரு. அப்பதான் இங்க ஜட்ஜ் வந்துட்டு ராதிகாவை பார்த்துட்டு, இங்க பாருங்கம்மா, உங்க கணவர் வந்துட்டு உங்களுக்கு ட்ரோஸ் கொடுக்கிறது சம்பந்தம் இல்லை. அதனால உங்களுக்கு விவாகரத்தை கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இங்க ஜட்ஜ் சொல்லுறாங்க. அதுக்கப்புறம்தான் அங்க கோர்ட்டுக்குள்ள இருந்துட்டு இங்க கோர்ட்டுக்கு வெளிய இங்க ராதிகா பாக்கியா கோபி 3 பேரும் வந்து வெளிய வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க ராதிகா வந்துட்டு கோவத்திலேயே வந்துட்டு இருக்காங்க. கோபின்னு அப்படியே சொல்லிட்டாரு.
நம்ம அவ்வளவு சொல்லியும் கோபி கேட்கலையா? அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இங்க ராதிகா வெளிய யோசிச்சுட்டே வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க கூடவே பாக்கியா வந்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல இங்க கோபி வந்துட்டு அங்க கோர்ட்டுக்குள்ள இருந்து வெளிய வந்துட்டு இங்க ராதிகா கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காரு. என்னை மன்னிச்சிரு ராதிகா, என்னால அந்த நேரத்துல என்ன சொல்ல தெரியல. எனக்கு உன்னை விட்டு பிரியணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட யோசனை இல்லை ராதிகா. என்னை விட்டு போயிடாத அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இங்க திரும்பவும் கோபி வந்துட்டு ராதிகா கிட்ட அழுதுட்டே கேட்டுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இங்க ராதிகா வந்துட்டு, நட்சத்திரக்குறி இங்க பாருங்க கோபி, நான் உங்ககிட்ட அவ்வளவு சொல்லியும் வந்துட்டு நீங்க எதுவுமே கேக்குற மாதிரி இல்லை. எனக்கு நீங்க கடைசியா பண்ற ஒரு உதவியா நினைச்சுதானே உங்ககிட்ட கேட்டேன். எனக்கு டோர்ஸ் கொடுத்திருக்கேன் அப்படின்னுட்டு. இப்ப என்ன கோபி இப்படி பண்ணிட்டீங்க? நான் உங்களை டோர்ஸ் பண்றதான்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்லி இருந்தேன். ஆனா நீங்க திரும்பவும் இதே மாதிரி பண்ணது எனக்கு பிடிக்கல கோபி. என்னால உங்க கூட எப்படி வாழ முடியும்? பிடிக்காத வாழ்க்கையில என்னால வாழ முடியாது கோபி. தயவு செய்து வந்துட்டு என் கூட சேர்ந்து வாழ்றதெல்லாம் மறந்துடாத. நீங்க டோர்ஸ் கொடுக்கலன்னாலும் பரவாயில்லை, ஆனா நான் உங்க கூட வந்து இதுக்கு மேல இருக்க போறது கிடையாது. தான் போதும் கோபி, நான் உங்களை அவ்வளவு நம்பல. நீங்க கோர்ட்ல வந்துட்டு நீங்களும் சமாதிப்பீங்க அப்படின்னுட்டு. ஆனா கடைசியா நீங்க இப்படி சொல்லி சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் கிளம்புறேன் கோபி. நட்சத்திரக்குறி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இங்க ராதிகா கோபி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இங்க ராதிகா அப்படி எல்லாம் பேசும் இது எல்லாத்தையும் கேட்டு இந்த பக்கம் கோபி வந்துட்டு அடுத்து என்ன பேச தெரியாம ஒரு மாதிரி கண் கலங்கிட்டே வந்து பார்த்துட்டு இருக்காரு. அப்பதான் இங்க ராதிகா கோவப்பட்டு இங்க பாக்கியா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. பாக்கியா, நான் இதுக்கு மேல வந்துட்டு நான் இங்க இருக்க போறது கிடையாது. இவர் எனக்கு டோர்ஸ் கொடுக்குற மாதிரி தெரியல பாக்கியா. அதனால இந்த விஷயத்தை பத்தி நான் யோசிக்கிறதும் தேவையில்ல. நடக்கும், நான் கிளம்புறேன் பாக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராதிகா அங்க கோர்ட்ல இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இந்த பக்கம் கோபி வந்துட்டு ஒரு மாதிரி கஷ்டத்துல நின்னுட்டு இருக்காரு. இந்த பக்கம் கோபி பார்த்த மாதிரி இங்க பாக்கியா நின்னு இருக்காங்க. இப்ப பொறுத்திருந்தே பார்க்கலாம். இங்க கோர்ட்ல வந்துட்டு கோபி இப்படி பண்ண விஷயத்துனால அடுத்து இங்க ஈஸ்வரி வந்துட்டு இங்க என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறதையும். அப்பதான் இங்க கோபி வந்துட்டு, பார்த்திருந்தேன், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பாக்கியா. அதனாலதான் வந்துட்டு எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இங்க பாக்கியா கிட்ட கோபி ரொம்பவே கஷ்டப்பட்டு சொல்லிட்டு இருக்காரு. அப்பதான் இங்க ராதிகா வந்துட்டு கோபியை பார்த்துட்டு, இங்க பாருங்க கோபி, இதை பத்தி பேசினா எதுவும் மாறப்போறது கிடையாது. நேரம் ஆச்சு, வாங்க உள்ள போலாம் கோர்ட்டுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராதிகா பாக்கியாவையும் அது மட்டும் இல்லாம கோபியையும் 3 பேரும் வந்துட்டு கோர்ட்டுக்குள்ள போயிட்டு இருக்காங்க. இங்க ராதிகா அது மட்டும் இல்லாம கோபி பாக்கியா இவங்க 3 பேரும் வந்துட்டு கோர்ட்டுக்குள்ள போயிட்ட பிறகு இங்க ராதிகா பாக்கியா கோர்ட் கிட்ட ஜட்ஜ் கிட்ட நின்னுட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க கோபி ஒரு மாதிரி கஷ்டப்பட்டுட்டே வந்துட்டு, வேணாம் ராதிகா இந்த டோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும். அப்பதான் இங்க ராதிகா வந்துட்டு, இல்ல கோபி, இது உங்க நல்லதுதான் நான் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி கோபி என்னதான் சொன்னாலும் ராதிகா எதுவுமே கேட்காத மாதிரி கோபியை டோர்ஸ் பண்ணிதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நின்னுட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க ஜட்ஜ் வந்துட்டு ராதிகாவையும் கோபியையும் பார்த்து கேட்டுட்டு இருக்காங்க. உங்க 2 பேருக்கும் விவாகரத்து பண்றதுல சம்மதமா அப்படிங்கிற மாதிரி ஜட்ஜ் கேட்ட உடனே அப்பதான் இங்க ராதிகா வந்துட்டு, எனக்கு கோபியை டோர்ஸ் பண்றது சம்மதம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட உடனே இங்க பாக்கியாக்கும் ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. இந்த பக்கம் கோபி ஒரு மாதிரி கஷ்டமா நின்னுட்டு இருக்காரு. அப்பதான் இங்க ஜட்ஜ் கோபியை பார்த்து கேக்குறாங்க.
கோபி, நீங்க என்ன சொல்றீங்க? உங்க மனைவி உங்களை விவாகரத்து பண்ண போறது சம்மதமா? அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்க என்ன சொல்ல போறீங்க? அப்படிங்கிற மாதிரி ஜட்ஜ் கேட்டுட்டு இருக்காங்க. உடனே இங்க கோபி எதுவுமே பேசாம அமைதியா நின்னுட்டு இருக்காரு, கண் கலங்கிட்டு. அப்பதான் இங்க ஜட்ஜ் கோபியை பார்த்து கேக்குறாங்க, இன்னும் நீங்க 2 பேரும் சரியான முடிவு எடுக்கலையா? போன தடவை நீங்க வந்தப்பவே சொல்லி அனுப்பணும்ல. நீங்க 2 பேரும் ஒரு முடிவு எடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு இப்ப திரும்பவும் வந்துட்டு 2 பேரும் சம்பந்தமா கேட்டா நீங்க என்ன அப்படி நிக்கிறீங்க கோபி? அப்படிங்கிற மாதிரி ஜட்ஜ் கோபியை பார்த்து கேட்டுட்டு இருக்காங்க. அடுத்தது இங்க கோபிக்கு என்னதான் சொல்றது தெரியாம ஒரு மாதிரி தயங்கி போயிட்டு ஜட்ஜியை பார்த்துட்டு இருக்காரு. இந்த பக்கம் பாக்கியா கோபியை பார்த்துட்டு, இவர் என்ன அப்படி நின்னுட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நினைக்குறா. அப்பதான் இங்க ராதிகா வந்துட்டு கோபியிடம் சொல்றாங்க, கோபி, இது உங்க நல்லதுக்காகவும் நம்ம 2 பேரும் நல்லதுக்காகவும் சொல்றேன். தயவு செய்து இதுல எதுவும் சம்மதம் இல்லைன்னு சொல்லிடாதீங்க. விவாகரத்து பண்றதுல சம்மதம் சொல்லுங்க. அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ராதிகா கோபியை பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. இங்க ராதிகா அது மட்டும் இல்லாம ஜட்ஜ் எல்லாருமே கோபியை பார்த்துட்டு இருக்காங்க. இங்க கோபிக்கு ஒரு மாதிரி தயக்கம். ராதிகாவை டோர்ஸ் பண்ணிதான் ஆகணுமா அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள எண்ணிக்கிட்டு நின்னுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இங்க ஜட்ஜ் கோபியிடம் கேட்டுட்டு இருக்காங்க, சொல்லுங்க கோபி, உங்க முடிவு என்ன? நீங்க சொன்னாதான் உங்க மனைவி கேக்குற மாதிரி உங்கள டோர்ஸ் பண்ணி கொடுக்க முடியும். நீங்க இப்படி அமைதியா நின்னு இருந்தா என்ன அர்த்தம்? அப்படிங்கிற மாதிரி கோர்ட்ல ஜட்ஜ் கோபியை பார்த்து கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம்தான் இங்க கோபி வேற வழி இல்லாம ராதிகாவை டோர்ஸ் பண்ணவும் முடியாம, எனக்கு இதுல விருப்பம் இல்லை. ராதிகாவை டோர்ஸ் பண்றதுல எனக்கு சம்மதம் இல்லை அப்படிங்கிற மாதிரி கோபி ஜட்ஜ் பார்த்து சொல்லிடுறாரு.